மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. அன்புள்ள ஓம் சரவணபவ யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா நேயர்களே வணக்கம். தற்போது உங்களிடம் சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி விளக்கமாக கூற உள்ளேன். இனி 12 ராசிகளுக்கான சனி பெயர்ச்சி பலன்கள். அன்புள்ள மேஷ ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். தற்போது உங்களிடம் சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி கூற உள்ளேன். அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். உங்கள் பிறந்த விவரத்தை கொண்டு எதிர்காலத்தை அறிய, திருமண பொருத்தம் பார்க்க, நேரிலோ ஆன்லைனிலோ தொடர்புக்கு முனைவர் முருகு பாலமுருகன், 33, பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை. செல் 7200163001 9383763001. ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உலகமெங்கும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 29/3/2025 அன்று மாறுதலாகி 23/2/2028 வரை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு 10-11க்கு அதிபதியான சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு 7.5 சனியில் விரயச்சனி தொடங்குகிறது. அதாவது ஜென்ம ராசிக்கு 12இல் சனி சஞ்சரிப்பதை விரயச்சனி என்றும், ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதை ஜென்மசனி என்றும், 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதை பாதச்சனி என்றும் கூறுவார்கள். 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படும். சனியை கண்டு அஞ்ச வேண்டாம். சனி ஒரு நீதிக்கோள் ஆகும். நீங்கள் உங்களுடைய செயல்களில் நேர்மையாக செயல்பட்டால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் கொடுக்கும். பொதுவாக 12ஆம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பண வரவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் தேவையில்லாத வகையில் வீண் செலவுகள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கண்ணும் கருத்துமாக இருப்பது மிக மிக நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது நீங்கள் நேரடியாக ஈடுபடாமல் முடிந்தவரை உற்றார் உறவினர்கள், குறிப்பாக மனைவி பேரிலோ பிள்ளைகள் பேரிலோ கூட்டாளிகள் பேரிலோ செய்வது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக இரத்த உறவுகள் பேரில் செய்வது மிக மிக நல்லது. சனி பகவான் 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் போட்ட முதலை எடுப்பதில் ஒரு சில தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும். சட்ட ரீதியாக தொழிலில் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படலாம் என்பதால், சட்ட சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் தொழில் தொடர்பான கணக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது நல்லது. கணக்கு வழக்கு இல்லாமல் யாருக்கும் பணம் கொடுப்பதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பை கூட உதாசீனப்படுத்தாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக தொழில் நிறுவனங்களை நடத்துவதில் பராமரிப்பு செலவு சற்று அதிகரிக்கலாம். செலவுகள் விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஏற்படக்கூடிய வீண் விரயங்களை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருக்கும். வேலை நிமித்தமாக கூட நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். ஒரு சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள், ஒரு சிலருக்கு மனைவி பிள்ளைகளை ஒரு இடத்துல விட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்துல போய் வேலை செய்யக்கூடிய ஒரு இக்கட்டான நிலை கூட ஏற்படலாம். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கும் பணி செய்யக்கூடிய இடத்திற்கும் சற்று தொலைவாக சென்று பணிபுரியக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உண்டு. பொதுவாக 7.5 சனி என்றாலே தேவையில்லாத மருத்துவ செலவுகள் என சொல்லலாம். தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது, நேரத்திற்கு சாப்பிடுவது மிக மிக நல்லது. உற்றார் உறவினர்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்றால் 7.5 சனி என்றாலே நம்ம என்ன சொல்லுவோம்னா
கடன்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கடன் உங்கள் பேரில் ஏற்படலாம் என்பதால் கடன் வாங்கக்கூடிய விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு தேவையில்லாத செலவுகளுக்காக நீங்கள் கடன் வாங்கிவிட்டீர்கள் என்றால் அதனை அடைப்பதில் சற்று நெருக்கடிகள் ஏற்படலாம். உங்கள் தேவைக்கு ஏற்றவாறு கடன் வாங்குவது மிக மிக நல்லது. அடுத்து சனி பகவான் இந்த 12ஆம் வீட்டில் சஞ்சாரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பார்த்தோமானால் மற்ற கிரக சஞ்சாரம் எப்படி இருக்கு என பார்க்கின்ற பொழுது 18/5/2025 முதல் 5/12/2026 வரைக்கும் சர்ப்ப கிரகம் சாயா கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது சற்று அனுகூலமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில உதவிகள் ராகுவின் சஞ்சாரத்தால் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தனக்காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 26/6/2027 முதல் 24/7/2025 வரை பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வார். குரு பகவான் 5இல் சஞ்சரிக்கின்ற தருணத்தில், அதாவது இன்னும் 2 வருஷம் கழிச்சு 5இல் சஞ்சரிக்க போகிறாரு. அந்த 5இல் சஞ்சரிக்கக்கூடிய அந்த தருணத்தில் பணப்புழக்கம் பண வரவுகள் எல்லாம் நல்ல மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டாகும். தற்போது 2இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய 3ஆம் வீட்டிலும் 2/6/2026 முதல் 26/6/2027 வரைக்கும் 4ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பார். அந்த 3 நாளில் சஞ்சரிக்கின்ற பொழுது என்ன ஆகுன்னா ஒரு பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் விரயச்சனி, ஒரு பக்கம் 2, 3, 4 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிக்கிறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் கொஞ்சம் சிக்கனமாக எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. அதுபோல் 2025 மேலிருந்து 2026 ஜூன் வரைக்கும் 3இல் சஞ்சரிக்கக்கூடிய காலத்திலும் 2027 ஜூன்லேருந்து 2028 ஜூலை வரைக்கும் 5இல் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள்லையும் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 3இல் சஞ்சரிக்கிற போது 7ஆம் வீட்டை பார்ப்பார். அப்புறம் 5இல் குரு சஞ்சரிக்கின்ற பொழுது 5ஆம் வீட்டில் குரு சஞ்சாரித்தாலே குரு பலன் என்று கொள்வோம். அந்த நேரத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள், பிள்ளைகள் வகையில் மகிழ்ச்சிகள், நல்ல அனுகூலங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு தற்போது 7 சனியில் விரயச்சனை தொடங்குறதுனால நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு பண்ணுறது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, சனிக்கிழமைகளில் சனி பகவான் ஸ்தலங்களுக்கு சென்று கருப்பு நிற வஸ்திரம் கொண்டு வழிபாடு மேற்கொள்வது, எல் தீபம் ஏற்றுவது, நீங்கள் கருப்பு நிற ஆடை அணிந்து கொள்வது, கருநீல கலர் ஆடை, அப்புறம் கருநீல கற்கள் கொண்டு மோதிரம் அணிந்து கொள்வது மூலமாக சனி பகவானால் 7 சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். அன்பார்ந்த நேயர்களே, வணக்கம். உங்கள் பிறந்த விவரத்தை கொண்டு எதிர்காலத்தை அறிய, திருமண பொருத்தம் பார்க்க நேரிலோ ஆன்லைனிலோ தொடர்புக்கு முனைவர் முருகு பாலமுருகன், 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை. செல் 7200163001 9383763001. நேயர்களே, இதுவரை உங்களுக்கு மேஷராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்களை உங்களிடம் தெளிவாக கூறினேன். மற்ற ராசிகளுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களது ஓம் சரவணபவ யூடியூப் சேனலை கண்டுகளியுங்கள். நன்றி, வணக்கம்.